அடுத்தது ஒவ்வொருத்தரா செய்யணும். எவ்வளோ இருக்குது தண்ணீர்? அரைவாசி இருக்கா? ஒது செய்ய ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லா. பிஸ்மில்லா. 3 தடவை முன் கைகள். அடுத்தது மூணு தடவை வாய் கொப்பளிக்கிறோம். மூணு தடவை மூக்கு சீந்திட்டேன். சரியா? கையை உள்ளே விடலாம். முன்னாடி கையை கழுவிட்டோம் அப்படின்னா கையை உள்ளே விடலாம். இங்க வருங்க. இந்த நெத்தி முடி இந்த இடத்துல இருந்து, இந்த காது சோனை இந்த இடத்துல இருந்து, கீழே இந்த இடத்துல இருந்து தாடி உள்ளவங்க இப்படி கோதணும். 1 2 3. அடுத்தது இந்த இடத்துல நனையணும். இங்கெல்லாம் கிளியரா நனையணும். ஓகேயா? 1 2 3. இந்த கேப்ஸ், ஃபிங்கருடைய விரலுடைய கேப்ஸ். அடுத்து லெஃப்ட். இந்த இடத்துல எல்லாம் புறங்கை இந்த இடத்துல நனையணும். ஓகேயா? கேப்ஸ் எத்தனை தடவை பண்ண இந்த கைக்கு? 1 2? எத்தனை தடவை? 3வது. ஓகேயா? ஈரக்கையில் அப்படியே தலைக்கு மச இப்படி கொண்டு போயிட்டு இப்படியும் போகலாம். இந்த அதாவது சுட்டு விரல், சரி, களிம விரல் சொல்கிறோம், இதை இப்படி விடணும். விட்டுட்டு இந்த கட்டை விரல் இருக்குல்ல, பேக்கில் இப்படி விட்டு ஓகே வச்சுட்டேன்னா, வச்சுட்டு இந்த கட்டை விரல் இந்த விரலை பாருங்க, இப்படி நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா. அப்புறம் இப்படி ஒரு தடவை பண்ணா போதும். 3 தடவை இப்படி 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 பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு தடவை பண்ணிட்டு இப்படியும் போகலாம். இன்னொரு தடவை இப்படி பாருங்க, இப்படி போயிட்டு திரும்ப இப்படி முன்னாடி வந்து அப்புறம் போகலாம். ரெண்டுமே செய்யலாம். இப்போ இது ஒரு தடவை தான் பண்ணியிருக்கேன். சரியா? அதுக்கு அடுத்தது ரைட்டு லெக்கு. இங்கே இருங்க. கேப்ஸ்லாம் இந்த குதிங்கால் இருக்குல்ல, இந்த குதிங்கால் இதெல்லாம் நனையணும். இந்த இடத்துல இங்கெல்லாம் நனையணும். இந்த இடத்துல இங்கே நேரம் நனையணும். பரவாயில்ல, எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம், பரவாயில்ல. ஓகேயா? ஒரு தடவையா? மூணு தடவை. ரைட்டு. அடுத்து லெஃப்ட். கவனிங்க. அதே மாதிரி குதிங்கால்லாம் நனையணும். ஓகேயா? 2. அவ்வளோதான். சரியா? முடிச்ச பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். இப்போ தண்ணீர் இன்னும் இருக்குது கொஞ்சம். இதை விட கம்மியாக செய்யலாம். ஒரு டம்ளர்லையும் பண்ணலாம். நீ வாவக்கடி வீடியோவை போய் பாருங்க, ஒரு டம்ளர்லையும் பண்ணி காட்டியிருப்பேன். தண்ணீர் வீணாக்க கூடாது. தேவையான அளவுக்கு நனைகிற அளவுக்கு எடுத்தால் போதும். நனைகிற அளவுக்கு. உறுப்புகள் எல்லாம் நனைஞ்சிச்சா இல்லையா? ஒரு தடவை 3 தடவை பண்ணேன்னா நல்லா நனைஞ்சது தெரியுதா? இந்த தண்ணீர் அதிகம், இதுவே அதிகம்தான்.
இப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரா செய்து காட்டணும். நான் சொன்ன மாதிரி சொல்லணும். முதல்ல பிஸ்மில்லா சத்தமா சொல்லணும். இந்த ரெக்கார்டிங்ல நீங்க சொல்றதெல்லாம் பதிவாயிட்டே இருக்கும். சரியா? அப்படியே நீங்க மாட்டிக்குவீங்க. ஒவ்வொருத்தரா செய்து வேண்டியதுதான் இன்ஷா அல்லாஹ். இந்த தண்ணீர் இங்க பாருங்க, இங்க பாருங்க இருந்துச்சா? இப்போ ஒவ்வொருத்தரா பிடிக்கிறீங்க. இப்போ இதுல இன்னொன்று சேர்த்து சொல்லிடுறேன். டேப்ல டைரக்டா பண்றீங்கன்னு வைங்களேன். இங்க பாருங்க, இப்போ லைட்டா திரிக்கணும். இதுவே அதிகம். சரியா? இங்க பிஸ்மில்லா. இங்க இருங்க. அமைதி. ஓகேயா? இங்க பாருங்க. ஓகே. அப்புறம் கழுத்துக்கு இல்ல, இந்த பிடரிக்கு செய்யறதுக்கு, அதாவது இப்படி செய்யறாங்கல்ல, இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல, அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. அப்புறம் லைட்டா திருவிக்கிட்டு அவ்வளவுதான், நிறுத்திக்கணும். அப்பப்ப நிறுத்திக்கணும். அவ்வளவுதான். இது கட் பண்ணிடுங்க. கவனமா கேளுங்க. ஒரு கைப்பிடி தண்ணீர்லயே சரியா வாய் மூக்கு ரெண்டுத்துக்கும் எப்படி செய்யறது சிலருக்கு டவுட்டா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறாங்க. சிறந்தது அதுதான். சரியா? இங்க பாருங்க, ஒரு கைப்பிடி தண்ணீர் எடுக்கிறது. இங்க இருங்க, கவனிங்க. இங்க இருங்க, ஒரு கைப்பிடி தண்ணீர். இதுதான் இன்னும் சிக்கனம், தண்ணீரை வீணாக்காம இன்னும் கம்மியா பண்றது. இங்க இருங்க, ஒரு கைப்பிடி தண்ணீரா, அவ்வளவுதான். இப்படி பண்ணணும்.